வணக்கம், என் பெயர் அனிதா. இந்த ஆராதனையில் உங்களோடு இணைந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஆராதனைக்கு போவதற்கு முன்பாக நம் ஆண்டவருக்கு தக்க மரியாதை செலுத்துவோம். உங்கள் கையடக்க தொலைபேசிகளை ஓசையற்ற நிலையிலோ அல்லது சுவிட்ச் ஆஃப் நிலையிலோ வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனையில் நீங்கள் தனிநபராக கலந்து கொண்டிருந்தால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் அல்லது இயர்ஃபோன்ஸை அணிந்து கொள்ளுங்கள். வல்லமை நிறைந்த நம் தேவனை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். வாருங்கள். துதிகள் உமக்கு தூபமாகட்டும், நம் துதிகளும் சிங்காசனத்தில் தூணாகட்டும், தூணாகட்டும். நம் துதிகள் உமக்கு தூபமாகட்டும், உம் முன்னிலையில் உம்மை ஆராதிப்போம், ஆராதிப்போம். உம் மகிமையில் உம்மை காண உங்கள் மாட்சிமை நாங்கள் பார்க்க, தூதர் சேனையோடு சேர்ந்து உம்முடைய பரிசுத்தத்தை ஒன்றாய் அறிவிக்க, நம் துதிகள் உமக்கு தூபமாகட்டும், நம் துதிகளும் சிங்காசனத்தின் தூணாகட்டும், தூணாகட்டும். நம் துதிகள் உமக்கு தூபமாகட்டும், உம் முன்னிலையில் உம்மை ஆராதிப்போம், ஆராதிப்போம். உம் மகிமையில் உம்மை காண உங்கள் மாட்சிமை நாங்கள் பார்க்க, தூதர் சேனையோடு சேர்ந்து உம்முடைய பரிசுத்தத்தை ஒன்றாய் அறிவிக்க, பரிசுத்தர் பரிசுத்தர் கர்த்தரே பரிசுத்தர், பரிசுத்தர் 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 கர்த்தரே பரிசுத்தர், பரிசுத்தர் 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 கர்த்தரே பரிசுத்தர். இயேசு 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 கர்த்தரே இயேசு, பரிசுத்தர் 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 கர்த்தரே பரிசுத்தர், பரிசுத்தர் 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 கர்த்தரே பரிசுத்தர். இன்று பிரசங்கத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அதிகாரம் மத்தேயு 5 வசனங்கள் 1-8 வரை. இன்று பிரசங்கத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அதிகாரம் மத்தேயு 5 வசனங்கள் 1-8 வரை. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை மூலியமாக நீர் எங்களோடு இடைப்படுவீராக. எங்களை நீ பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை மூலியமாக நீர் எங்களை வணிந்து எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவருடைய கிரியைக்கு எங்களுடைய இருதயத்தை திறந்து ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தாமே எங்கள் மத்தியிலே ஆழமாக பேசி எங்களை மாற்றி உம்மை போல எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். What would you consider as your greatest reward? உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெகுமதி கிடைக்க வேண்டும் என்றால், ஒரு வெகுமதிக்காக நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால், பிரதான வெகுமதி எதுவாக இருக்கும்? அது அங்கீகரிப்பாக இருக்கலாமா? அல்லது வேலையிடத்திலே ஒரு உயர்வு, அதுதான் உங்களுடைய மிக பெரிதான ஒரு வெகுமதியாக இருக்குமா? அல்லது உடைந்து போன ஒரு உறவு மறுசீரமைப்பு தான் உங்களுடைய பெரிய ஒரு வெகுமதியாக இருக்குமா? அல்லது ஒரு நிறைவுள்ள ஒரு திருமணம் தான் என்னுடைய வெகுமதி? அல்லது நன்றாக படித்து நன்றாக வெற்றியோடு அந்த தேர்வில் மதிப்பெண்களை எடுப்பது, அது உங்களுடைய வெகுமதியாக இருக்கிறதா? அல்லது ஒரு நல்ல வேலையில் இருக்கும் பொழுது அது உங்களுடைய வெகுமதியாக இருக்கிறதா? What would you consider as your greatest reward? Is it recognition, promotion at your workplace? Or is it restoration of a broken relationship, or to have a fulfilling marriage? Or is it to get good grades or to land a dream job? Sometimes when we know what we really want, it can make it easier for us to work towards it and attain it. சில நேரத்திலே நாம் எதற்காக பிரயாசப்பட்டு வேலை செய்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அது கொஞ்சம் சுலபமாக இருக்கிறது. ஏனென்றால் எந்த திசையை நோக்கி செல்கிறோம் என்று நமக்கு தெரிகிறது. நமக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கிறது. When we know where we want to go, it gives us a focus, and so we are able to work towards it and to attain it. Now, what would you consider as your greatest reward as a disciple of Christ? ஆனால் என் அன்பு சகோதர சகோதரியே, நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மிக பெரிதான ஒரு வெகுமதி இருக்குமானால் அது எதுவாக இருக்கும்? இந்த கேள்விக்கு பதிலை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் முதலாவது வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரசங்கம் முடிந்த உடனே நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த பதிலும் வேதம் சொல்கின்ற அந்த பதிலும் சமமாக இருக்கிறதா என்று நாம் பார்க்கலாம். Now, what would you consider as your greatest reward as a disciple of Christ? Keep that answer to that question at the back of your mind and find out for yourself as you listen to this sermon if it is the same as what Jesus describes should be a disciple's greatest reward. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை திரளான ஜனங்கள் இயேசுவை பின்தொடர்கிறதை பார்க்கும் பொழுது அவர் மலையின் மீது ஏறி அங்கே அமர்ந்து தன்னுடைய சீஷர்களுக்கு இந்த ராஜ்யத்தினுடைய, அதாவது பரலோக ராஜ்யத்தினுடைய கொள்கைகளை அவர் கற்றுக் கொடுக்கிறார். In Matthew chapter 5 verses 1 to 8, Jesus sees a large crowd following him, and so he goes up to the mountain to teach his disciples about the kingdom of heaven. Jesus took time to teach the disciples about the ways that will please God. ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய கொள்கைகளை, பிரியப்படுத்தக்கூடிய மனப்பான்மைகளை இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நீங்களும் நானும் இந்த கொள்கைகளை இயேசு கற்றுக் கொடுக்கிறாரே, அதற்கு நாம் அதிகமாக கவனத்தை செலுத்த வேண்டும். Jesus took time to teach his disciples about the ways that will please God. And so as disciples of Jesus Christ, you and I should pay close attention to what he teaches on the Sermon on the Mount. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இயேசு இவ்விதமாக சொல்கிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Jesus teaches
In Matthew chapter 5 verse 8, blessed are the pure in heart, for they shall see God. இந்த வசனங்கள் இயேசு சங்கீதம் 24வது சங்கீதம் 3வது வசனத்திலிருந்து 4வது வசனத்தை ஒட்டி இந்த கொள்கையை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். Jesus teaches this verse from Psalm 24 verses 3 to 4. அதை படிக்க கேட்போமே. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது இருதயத்து சுத்தமுள்ளவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Jesus teaches this principle of the kingdom of heaven based on Psalm 24 verses 3 to 4. And the psalm that Jesus relies on teaches and explains that purity in heart refers to two things. இருதயத்தை பரிசுத்தமாக இருப்பது, அதாவது இருதயத்தை சுத்தமாக இருப்பது, மாசில்லாத விதத்தில் வாழ்வது எப்படி என்று சங்கீதம் கற்றுக் கொடுக்கிறது. அது ரெண்டு காரியங்கள் கற்றுக் கொடுக்கிறது. மாயைக்கு ஒப்புக்கொடாமல் நேர்மையாக வாழ்வது, அதுதான் இருதயத்து சுத்தமாக இருப்பதற்கு முதலாவது குறிப்பு. The first thing that it refers to, the purity of the heart, the first thing that it refers to is integrity. It refers to the motive of a person that is hidden in the heart and that is seen in the morals. இந்த கொள்கை, இந்த இயேசு கற்றுக் கொடுக்கின்ற இந்த கொள்கையானது எதை விவரிக்கிறது என்றால் சுத்தமாய் இருதயத்திலே சுத்தமாய் இருப்பதற்கு என்று சொல்லும் பொழுது அது மாயைக்கு ஒப்புக்கொடாமல் நேர்மையாக வாழ்வதற்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த இருதயத்தினுடைய நோக்கங்கள், அதாவது மனிதர்களுக்கு மறைவாக இருக்கின்ற இந்த இருதயத்தின் நோக்கங்கள், இந்த நோக்கங்கள் நடத்தைகளை காண்பிக்கப்படும் பொழுது அது சுத்தமாக இருக்க வேண்டும், மாசில்லாத விதத்திலே அது காணப்பட வேண்டும். It refers to the motive of a person that is hidden in the heart, that is seen in the morals, and that displays purity. The people that were coming to Jesus were mostly experiencing a lack in their life, and they were experiencing oppression in their life. இந்த இயேசுவை பின்பற்றக்கூடிய இந்த ஜனங்கள் அவரை பின்தொடரும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவர்கள் பின்தொடர்கிறார்கள் என்றால், அநேக குறைவுபாடு உள்ளவர்களாக இயேசுவை பின்தொடர்கிறார்கள். அவர்கள் எதிர்ப்பை சந்தித்தவர்களாக இயேசுவை பின்தொடர்கிறார்கள். ஆகையால் இவர்கள் எல்லாமே சரியான இருக்கின்ற அந்த நிலைமையிலிருந்து இயேசுவை பின்தொடரவில்லை. குறைவுபாடு நிமித்தமாக, இவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் எதிர்ப்பை சந்திப்பது நிமித்தமாக இயேசுவை அவர்கள் பின்தொடர்கிறார்கள். இவர்களுக்கு தான் இயேசு இந்த கொள்கையை கற்றுக் கொடுக்கிறார். It is to the people who are experiencing lack and oppression in their lives that Jesus teaches these words. In such a context of great lack, a context of great oppression, there is this great temptation for the people to compromise integrity. இந்த குறைவுபாடு உள்ள இந்த சூழ்நிலையிலும், எதிர்ப்பை சந்திக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் ஒரு பெரிதான ஒரு சோதனை இருக்கிறது. அந்த சோதனை என்னவென்றால், நேர்மையாக வாழ்வதில் பின்தங்கி போக சோதனை இருக்கும் பொழுது நேர்மையாக வாழ்வது. அங்கே அந்த குறைவுபாடை அதிகமாக சந்திக்கும் பொழுது, அதை அனுபவிக்கும் பொழுது, எதிர்ப்பை அதிகமாக அனுபவிக்கும் பொழுது ஒரு பெரிதான ஒரு சோதனை இருக்கிறது. அந்த சோதனை என்னவென்றால், பின்வாங்கிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதிலே ஒரு பெரிய ஒரு சோதனை இருக்கிறது. அந்த இருந்த போதிலும் நேர்மையாக வாழ வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். Despite experiencing oppression and experiencing lack, Jesus teaches the people who are following him and his disciples that integrity is something that needs to be displayed in their lives. The situation that the people were living in actually gave them a great excuse to live a compromised life. இந்த ஜனங்கள், இயேசுவை பின்தொடர்கின்ற இந்த ஜனங்கள், அவர்கள் குறைவுபாடு உள்ளவர்களாக வருகிறார்கள். வாழ்க்கையில் அநேக குறைவுபாடுகளோடு வருகிறார்கள். அநேக எதிர்ப்பை சந்தித்தவர்களாக வருகிறார்கள். ஆகையால் இவர்களுக்கு பின்வாங்கிய ஒரு சூழ்நிலையிலே வாழ்வதற்கு ஒரு பெரிய ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு சாக்கு போக்கு இருக்கிறது.
ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால் நேர்மையாக வாழ வேண்டும். In such circumstances, actually it's easier to hide behind falsehood and serve your own interest than to live a holy life before God. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நேர்மை இல்லாத மாயக்கார வாழ்க்கையை வாழ்வது சுலபமாக இருக்கிறது. தன்னலமாக வாழ்வதிலே சுலபமாக இருக்கிறது. குறைவுபாடு உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது, எதிர்ப்பை சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது நேர்மை இல்லாமல் மாயத்தனமாக வாழ்க்கையை வாழ்வது சுலபம். ஆனால் இயேசு கற்றுக் கொடுக்கிறார், இந்த சுலபமான காரியத்தை செய்வதை விட ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், குறைவுபாடு நிறைந்த சூழ்நிலையிலும், எதிர்ப்பை சந்திக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ கர்த்தருக்கு நேர்மையாக வாழ வேண்டும், இருதயத்திலே சுத்தம் இருக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். Jesus, my friends, does not condone falsehood. To Jesus, internal holiness is of utmost importance. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு மாயத்தனமான வாழ்க்கைக்கு அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார், ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரை இயேசு மாயத்தனமான வாழக்கூடிய வாழ்க்கைகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்கிறார். மாயத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவன. படிக்க கேட்போமே. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இங்கு இயேசு இந்த வார்த்தைகளை வேத பாரகர்களுக்கு, அதாவது வேதத்தை நன்றாக அறிந்து அதை கடைபிடிக்கிறவர்களுக்கு இயேசு இந்த வார்த்தைகளை சொல்கிறார். மாயத்தனமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்புறமாக பரிசுத்தமாக வாழ்வது போல இருந்தாலும் உங்களுடைய உள்ளான உள்ளத்திலே கொள்ளையினாலும் அநீதத்தினாலும், அதாவது தன்னலத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இருதயத்திலே மரித்தவர்களுடைய எலும்புகளினாலும் அசுத்தத்தினாலும் நீங்கள் நிரம்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று இயேசு இந்த மத தலைவர்கள், இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, மத தலைவர்கள். அப்படி என்றால் மதத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியத்தை யாவற்றையும் மிக சிறப்பாக அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு இவர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய உள்ளான உள்ளத்திலே மாயத்தனம் இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்று இயேசு இந்த வார்த்தைகளை சொல்கிறார். Jesus is not saying that all external forms of worship is not important, because these disciples, these religious leaders, externally they showed that they were extremely religious and extremely pious, but internally they were full of greed and self-indulgence. They were full of dead people's bones and they were unclean. And Jesus says that such lives will not be condoned because it lacks integrity. What is seen outside is not what is inside. இயேசு என்ன சொல்கிறார் என்றால், வெளிப்புறமாக காணப்படுகிறதும் உள்ளான உள்ளத்திலே காணப்படுவதற்கும் சம்பந்தம் இல்லை, நேர்மை இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று இயேசு சொல்கிறார். ஆகையால் தான் இந்த வேத பாரகர்களை பார்த்து மாயக்காரர்களே என்று இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஆனால்
வெளிப்புறமான இருக்கக்கூடிய இந்த ஆராதனை எல்லாம் முக்கியம் இல்லை என்று அர்த்தம் கிடையாது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வெளிப்புறமான காணக்கூடிய ஆராதனையும் உள்ளான உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மனப்பான்மையும் அங்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும், அங்கு சமநிலையில் இருக்க வேண்டும். வெளிப்புறமாக ஆராதனையை செலுத்திவிட்டு உள்ளான உள்ளத்திலே அங்கு அக்கிரமமும் கொள்ளையும் இருக்குமானால் அது மாயத்தனம் என்று இயேசு அதை கருதுகிறார். The inner purity of the heart must be coupled with the external forms of worship. இந்த உள்ளான உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மனப்பான்மையும் அந்த குணாதிசயமும் வெளிப்புறமாக காணப்படுகின்ற அந்த ஆராதனைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும், ஒரு மாறுபாடு இருக்கக்கூடாது. மாயைக்கு ஒப்புக்கொடாமல் நேர்மையாக வாழ்க்கையை வெளிப்புற ஆராதனையோடு இணைந்து காணப்பட வேண்டும். இதுதான் சுத்தமாய் இருதயத்தில் சுத்தமாய் இருப்பதற்கு முதல் குறிப்பு. இந்த இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், ஒருவன் ஆண்டவருக்கு சுத்தமான ஒரு இருதயம் உள்ளவனாக இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்றால் ஒரு மனதாய் இருப்பான். The second thing that the purity of the heart refers to is the single-mindedness to live for God. ஒரு மனமாய் என் ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் என்று ஒரு மனமாக இருப்பது தான் அது இருதயத்திலே சுத்தமானவர்களுக்கு சம்பந்தமாக இருக்கிறது. A person who is single-minded about pursuing the kingdom of God and his righteousness will live a life of purity before God. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்காக ஒரு மனமாக இருந்து ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவரையும் அவருடைய நீதியும் நாடக்கூடிய இந்த வாழ்க்கையானது நிச்சயமாக சுத்தமாக இருக்கும், இருதயம் சுத்தமாக இருக்கும். A person who is single-minded and his entire life purpose is to live for God, his life, his heart will be pure before God. இது யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் படிக்க கேட்போமே. இதே வசனத்தை, இதே குறிப்பு, இதே கொள்கையை நாம் யாக்கோபு 4:8 பார்ப்போம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்க. ஒரு மனமாய் இருப்பது, ஆண்டவருக்கு ஒரு மனமாய் இருப்பது என்றால் முழு நோக்கம், வாழ்க்கையின் முழு நோக்கம் ஆண்டவருக்காக வாழ்வதே. அவனமாக இருக்கும் பொழுது இருதயமானது பரிசுத்தமாக இருக்கும். ஆனால் இதற்காகவும் வாழவும் அதற்காகவும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு பாகம் ஆண்டவருக்காக வாழ்கிறது, இன்னொரு பாகம் மற்றவர்களுக்காக வாழக்கூடிய இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையானது அது பரிசுத்தமாய் இராது என்று இந்த வசனம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. மாயை வாழ்க்கையும் கேடான வாழ்க்கையும் இருமனமும் உண்மையான அர்ப்பணிப்போடு சேராது. Deceit, immorality, a divided heart cannot coexist with sincere devotion to Christ. It is just not possible. ஆண்டவருக்காக நான் உண்மையாக வாழ்கிறேன் என்று சொல்லிட்டு மாய வாழ்க்கையும் கேடான வாழ்க்கையும் இருமனம் உள்ளவர்களாக வாழும் பொழுது இருதயம் கட்டாயமாக சுத்தமாக இராது. Jesus teaches the people that the greatest reward for those who live in integrity and in single-mindedness, the greatest reward they will experience is that they will see God. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு ஜனங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்னவென்றால், இருதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது அதனுடைய மிக பெரிதான வெகுமதி என்னவென்றால் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். The disciple who lives in holiness, in purity, will behold the Lord in his glory. என் அன்பு சகோதர சகோதரியே, இருதயத்திலே சுத்தமாய் வாழக்கூடியவர்கள் இவர்கள் ஆண்டவரை அவருடைய மகிமையிலே தரிசிப்பார்கள். வெளிப்படுத்தலின் விசேஷம்
22வது வசனத்திலிருந்து வெளிப்படுத்தலின் விசேஷம் 21வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை. In Revelation chapter 21 verses 22 to 27 we read what will happen to those who remain pure for the Lord. இதை படிக்க கேட்போமே. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. இரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். வெளிப்படுத்தலின் விசேஷம் 21வது அதிகாரம் 27வது வசனம் மறுபடியுமாக நான் படிக்கிறேன். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த வசனங்கள் ஆண்டவர் தன்னுடைய ராஜாவாக இந்த பூமிக்கு வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் மாசில்லாதவர்களாக இருப்பார்கள், இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படி என்றால் நேர்மை உள்ள ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழக்கூடியவர்களும் ஒரு மனமாய் ஆண்டவருக்காக வாழக்கூடியவர்கள் அந்த நாளிலே ஆண்டவரை தன்னுடைய மகிமையிலே காண்பார்கள். Only those who live with integrity on earth right now, only those who have this single-mindedness to live for God, on that day when the Lord comes back in His glory, they will behold the glory of God because they have chosen to live a life of purity and holiness before God. இந்த நாளிலே இந்த பூமியிலே வாழக்கூடிய நாட்களிலே பரிசுத்தமாகவும் சுத்தமான இருதயம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று தீர்மானித்தவர்கள் அந்த நாளிலே அவர் ராஜாவாக இந்த பூமிக்கு வரும் பொழுது அந்த நாளிலே இவர்கள் தானே அவருடைய மகிமையை காண்பார்கள், அவருடைய மகிமையை அனுபவிப்பார்கள் என்று இயேசு சொல்றார். ஆகையால் என் அன்பு சகோதர சகோதரியே, ஒரு சீஷனுடைய மிக பெரிதான வெகுமதி என்னவென்றால் தன்னுடைய தேவனை முகமுகமாய் சந்திப்பது. What is the disciples' greatest reward? The disciples' greatest reward is to see his God and to experience his glory. There are many who long to see the Lord, but only those who live with integrity and single-mindedness right now. And on that day when he comes, will experience that glorious revelation of Jesus Christ. இந்த நாளிலே ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று அநேகர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை தரிசிப்பார்கள் என்றால் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள், நேர்மையாக வாழக்கூடியவர்கள். இவர்கள் தானே அவர் ராஜாவாக வரும் பொழுது இவர்கள் தானே அவரை சந்திப்பார்கள், முகமுகமாய் பார்ப்பார்கள். Jesus teaches us that we can live a life of holiness when situation is less than perfect. நிறைவற்ற ஒரு வாழ்க்கையை, அதாவது குறைவுபாடு உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும், அநேக எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்தாலும் நாம் கர்த்தருக்காக சுத்தம் இருதயம் உள்ளவர்களாக வாழ முடியும் என்று இயேசு தன்னை பின்பற்றிய ஜனங்களுக்கு, சீஷர்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தார். அவர் அந்த நாளிலே தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்ததையும் இந்த நாளிலே இயேசு நம்மோடு இதே வார்த்தையினாலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.
உன்னுடைய வாழ்க்கை குறைவுபாடாக நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், எதிர்ப்பு சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். இந்த சூழ்நிலையிலும் நீ இருதயத்திலே சுத்தமுள்ளவளாக உன்னால் வாழ முடியும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். We can choose to live a life of holiness even when there is ample reason not to live for Him. வாழாத படிக்கு, பரிசுத்தமாக வாழாத படிக்கு, அசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு அநேக காரணங்கள் இருந்தாலும் நாம் பரிசுத்தமாக வாழ முடியும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். Jesus teaches us that this can be done in our own culture, in our own society, and not just in isolation alone. நாம் தனிமையாக வனாந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது தான் இருதயத்தை சுத்தமுள்ளவர்களாக வாழ முடியும் என்று அர்த்தம் கிடையாது. இந்த வார்த்தைகள் கலாச்சாரத்திலே வாழக்கூடியவர்கள், கலாச்சாரத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள், சமுதாயத்திலே வாழக்கூடியவர்களுக்கு தான் இயேசு இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறாரே தவிர வனாந்திரத்தை தனிமையாக வாழக்கூடியவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. Jesus did not teach this to people who were living in isolation. He taught this to people who were experiencing the culture of that day and who were part of the society. And he was telling them, despite your less than perfect experience, despite your less than perfect life, despite living in oppression, you can still live and still choose to live a holy life. கஷ்டமான சூழ்நிலையிலும் அநேகனுடைய சுற்றில இருக்கக்கூடிய வாழ்க்கைகள் பின்வாங்கிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் நீ இன்றைய நாள் தீர்மானம் செய்து பரிசுத்தமாக சுத்தமுள்ளவனாக நீ வாழ முடியும். Now let us come back to the question that I asked you at the beginning of the sermon. What would be considered as your greatest reward? நான் ஆரம்பத்தில் கேட்ட அந்த கேள்விக்கு மறுபடியுமாக வருவோமே. முதல் கேள்வியை கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையிலே மிக பெரிதான ஒரு வெகுமதி இருக்குமானால் அது எதுவாக இருக்கும் என்று நான் கேட்டேன். அது அங்கீகரிப்பாக இருக்கலாம். அங்கீகரிப்பு கிடைக்கும் பொழுது அது எனக்கு ஒரு பெரிய ஒரு வெகுமதியாக இருக்குது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கலாம். என்னுடைய வேலையிடத்தில் உயர்வு கிடைத்தால் அதுவே என்னுடைய மிக பெரிதான வெகுமதி என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கலாம். ஒரு சிலர் என்னுடைய உடைக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட உறவுகள் மறுசீரமைக்கப்படும் பொழுது அதுவே என்னுடைய மிக பெரிதான வெகுமதியாக இருக்கிறது என்று நீங்கள் ஒரு சிலர் சொல்லலாம். அது நிறைவுள்ள ஒரு திருமண வாழ்க்கையை வாழ்வது தான் எனக்கு மிக பெரிதான ஒரு வெகுமதியாக இருக்கிறது. அல்லது நல்ல மதிப்பெண்களை பள்ளியிலே கிடைக்குதோ அல்லது நல்ல ஒரு வேலையிலே இருப்பதுனால்தான் இதுதான் என்னுடைய மிக பெரிதான வெகுமதி என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரியே, நான் இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். நீ இந்த காரியங்களை எல்லாம் நாடும் பொழுது, இந்த அங்கீகரிப்பை நாடும் பொழுது, இந்த வேலையிடத்தில் உயர்வை நாடும் பொழுது, இந்த மறுசீரமைப்பை நீ நாடும் பொழுது, நிறைவுள்ள திருமணத்தை நீ நாடும் பொழுது, நல்ல மதிப்பெண்களை நீ நாடும் பொழுது, நல்ல வேலையை நீ நாடும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரியே, உன்னுடைய நேர்மைக்கும் உன்னுடைய ஒருமனத்துக்கும் நீ அது மறைந்து விடும்படியாக, அது குறைந்து விடும்படியாக, பின்வாங்கும்படியாக நீ இடம் கொடுக்கிறாயா? Is the pursuit of recognition, promotion, restoration of relationships, fulfillment in marriage, good grades, and getting a good job, is it done at the expense of losing your integrity and your single-mindedness for God? Is it worth it? என் அன்பு சகோதர சகோதரியே, இந்த அங்கீகரிப்புக்காகவும் இந்த வேலை உயர்வுக்காகவும் இந்த மறுசீரமைப்பு நடக்க வேண்டும் என்றும் இல்லது திருமணத்துக்காகவும் நல்ல மதிப்பெண் கண்களுக்காகவும் ஒரு வேலைக்காகவும் நீ நாடிக்கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய நேர்மையை இழந்து விடுவது அது சரியா? உன்னுடைய ஒருமனத்தை, ஆண்டவருக்காக வாழக்கூடிய அந்த ஒருமனத்தை இழப்பது அது சரியா? If chasing all these things and more causes you to lose your integrity, causes you to lose your single-mindedness in the kingdom of heaven, is it worth losing the greatest reward of all, seeing your Lord face to face? என் அன்பு சகோதர சகோதரியே, இவைகளெல்லாம் நீ நாடி ஓடும் பொழுது, இதை நாடி ஓடுவதனாலே உன்னுடைய நேர்மையை இழந்து விடுவது, உன்னுடைய ஒரு மனத்தை இழப்பது,
இழந்து வாழ்ந்து மிக மிக பெரிதான வெகுமதியை இழந்து வாழ்வது அது சரியா? முகமுகமாய் ஆண்டவரை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பது, அதை நீ ஏற்றுக்கொள்வாயா? Jesus teaches us that the one who lives in purity in his heart at the present time and at the time when he comes, he will pleases God. He lives a life that pleases God. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு பாக்கியவான் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படி என்றால் இருதயத்திலே சுத்தமாய் வாழும் பொழுது, நேர்மையாக வாழும் பொழுது, ஒருமனமாய் வாழும் பொழுது அது ஆண்டவரை பிரியப்படுத்துகிறது. அதுதான் பாக்கியவானுக்கு அர்த்தமாக இருக்கிறது. ஒரு நாள் வரும், இவனமாக நீ வாழும் பொழுது உன்னை மிக பெரிதான வெகுமதியாக இயேசு நீ முகமுகமாய் சந்திக்கும் பொழுது, அந்த நாள் நீ தியாகம் செய்த, இப்பொழுது தியாகம் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்களுக்கு எல்லாமே ஒரு மிக பெரிதான ஒரு வெகுமதியை நீ அந்த நாளிலே அனுபவிப்பாய். All the things that you choose to sacrifice for the sake of living a pure life before God, to live a life of integrity and single-mindedness, everything that you sacrifice right now will pale in comparison to what you will experience when He comes back in His glory to see the Lord face to face. Sometimes, my friends, we can get lost while chasing after all the wrong things. It happens to all of us. But today, God is calling you back for a life of purity, a life of integrity and single-mindedness for the kingdom of God. சில நேரத்தில் என் அன்பு சகோதரனே சகோதரியே, அநேக காரியங்களை நாடி ஓடும் பொழுது நாம் தொலைந்து போகலாம், நம்மளுடைய நேர்மையை இழந்து விடலாம், ஆண்டவருக்காக வாழக்கூடிய ஒரு மனதை நாம் இழந்து விடலாம். இது யாவருக்குமே சில நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நாளிலே உன் ஆண்டவராகிய இயேசு அவரிடத்திலே வரும்படியாக உன்னை அழைக்கிறார். அவருக்காக சுத்தம் இருதயம் உள்ளவனாக, சுத்தம் இருதயம் உள்ளவளாக நீ வாழ்வாயா? Jesus is calling you back to Him. Will you live a life of purity? Will you live a life that pleases God? A life full of integrity, a life of single-mindedness to live for the Lord. He is calling you back to Him. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Let's pray. ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த குறைவுபாடு எதிர்ப்பை சந்தித்து கொண்டிருக்கின்ற அநேகர் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் உமக்காக பரிசுத்தமாக இந்த சூழ்நிலையிலும் வாழ முடியும் என்று நீர் உறுதிப்படுத்துகிறீர், ஞாபகப்படுத்துகிறீர். ஆகையால் ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன், நான் பரிசுத்தமாய் உமக்காக வாழ்வேன் என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஜெபத்தை நீ கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து உமக்காக வாழக்கூடிய பலத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பரிசுத்தமாக வாழக்கூடிய பலத்தை நீ கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இவர்கள் நீ வழிநடத்துவீராக. உம்மை முகமுகமாய் சந்திக்கக்கூடிய அந்த அனுபவத்திலே இவர்களும் அந்த அனுபவத்தை அனுபவிப்பார்கள் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I pray that as those who are listening to this sermon, that as you choose to live a life of purity, integrity, single-mindedness for you, I pray that they will also experience seeing you face to face on the day that you come. I commit this, your people, into your hands. உம்முடைய ஜனங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென். ஆமென். உன்னதமான தேவனை நாம் ஆராதித்தோம். அவர் வார்த்தையை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். தேவனுக்கு கொடுப்பதும் ஒரு வகையான ஆராதிப்பு தான். நன்றி உள்ளத்தோடு நம் காணிக்கைகளை அவருக்கு கொடுப்போம். நீங்கள் உங்கள் காணிக்கைகளையும்
தசம பாகங்களையும் கொடுக்க 3 வழிகள் உள்ளன. முதலாவதாக, நீங்கள் இணையத்தின் வழியாகவோ அல்லது ATM வழியாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய மை சேவியர்ஸ் சர்ச் DBS அக்கவுண்ட் நம்பர் 00601461112, அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எண் 006146112. இரண்டாவது வழி, பே நவ் என்ற சேவை மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இணையம் அல்லது மொபைல் வங்கி மூலம் பே நவ் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து என் இரட்சகர் ஆலயத்திற்குரிய சிறப்பு எண்ணை தட்டச்சு செய்யவும். சிறப்பு எண் T08CC4073G. மூன்றாவதாக, காசோலை அதாவது செக் வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மேல் விவரங்களுக்கு சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 64742823. இந்த ஆராதனையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஆராதனையில் சந்திக்கிறோம். நன்றி.